பூமி இருக்குது. சரி, நாங்கள் பூமி எடுப்போமே, பூமி இருக்குது இப்படி, பூமி இப்படி இருக்குது. சரி, இப்போ இன்னொரு வட்ட ஒழுக்கொண்டிக்குது இப்படி, வட்ட ஒழுக்கொண்டிக்குது இப்படி. நாங்கள் சொல்கிறோம் இந்த பூமியோட ஆரை ஒரு கேபிட்டல் ஆர்ன்னு சொல்லி, இந்த வட்ட ஒழுக்கிட ஆரை சிம்பிள் ஆர். நாங்கள் சொல்கிறோம் பூமியோட திணிவு கேபிட்டல் எம், அதே மாதிரி இந்த இடத்துல இயங்கக்கூடிய செய்மதியோட திணிவு சிம்பிள் எம். சரி, செய்மதி இல்லாட்டி ஃபஸ்ட்டுக்கு செய்மதியை வைப்போமே, செய்மதியை நாங்கள் கொண்டு போகணும் இந்த இடத்துல இப்படி வைப்போம். ரைட், இந்த இடத்துல கேபிட்டல் எம் இப்படி இருக்குது. இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த பூமியிலிருந்து ஒரு சிம்பிள் எம் திணிவான ஒரு செய்மதி ஒன்றினை இந்த வட்ட ஒழுக்கில் கொண்டு வந்து நிப்பாட்டணும். இந்த வட்ட ஒழுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டணும். இந்த செய்மதி இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டணும். அப்படின்னா இந்த வட்ட ஒழுக்கில் இயங்க வைக்கணும். ஸோ அப்படி வட்ட ஒழுக்கில் இயங்க வைக்கணும்டா இந்த செய்மதிக்கு, சிம்பிள் எம் திணிவுள்ள செய்மதிக்கு வழங்க வேண்டிய சக்தி என்னன்னு சொல்லி கேள்வி. சரிதானே? சரி, நான் சொல்கிறேன் இந்த இடத்துல கேபிட்டல் ஏ, இந்த போர்ஷன் இந்த பாயிண்ட்டை வச்சுருன்னு சிம்பிள் பி, கேபிட்டல் பி. இப்போ நான் கேட்குறேன், சாதாரணமாக இந்த செய்மதி, இந்த சிம்பிள் எம் திணிவு இந்த பூமியில் ஈக்கிற இந்த டைம் அவர் கொண்டுள்ள பொறிமுறை சக்தி என்னது? சாதாரணமாக நாங்கள் இந்த சக்தி வழங்குறதுக்கு முன்பு அவர் கொண்டுள்ள பொறிமுறை சக்தின்னு சொல்கிறது சாதாரணமாக தான் நீக்கிறார். ஆரம்பத்தில் இயக்க சக்தி முடியல, ஒரு அழுத்த சக்தி மட்டும்தான் நீக்கும். ஸோ அந்த சக்தின்னு சொல்கிறது, அந்த சக்தி அதாவது இனிஷியல் எனர்ஜி, இனிஷியல் எனர்ஜின்னு சொல்கிறது அவருக்கு வரும் சாதாரண ஒரு அழுத்த சக்தி -g சிம்பிள் எம்ஓ, கேபிட்டல் எம் சிம்பிள் எம்ஓ ஆர், கேபிட்டல் ஆர். இப்படி தான் இங்கே தான் நிற்கிறார், கேபிட்டல் ஆர். இப்போ நான் செய்கிறேன், இந்த சக்திக்கு மேலதிகமாக ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு சக்தி கொடுக்குறேன். உங்களுக்கு தெரியும், சாதாரணமாக நாங்கள் வழங்கப்படுற சக்தி எல்லாமே இயக்க சக்தியை தான் வழங்குறோம். இந்த ராக்கெட்டோ செய்மதிக்கு நாங்கள் ஒரு சக்தி ஒன்று கொடுக்குறோம். நாங்கள் சொல்கிறோம் அந்த சக்தியை நான் ஒரு கேபிட்டல் ஈன்னு எடுக்கிறேன். அப்போ நான் கேட்குறேன் அப்போ இந்த ஆரம்பத்தில் காணப்படக்கூடிய இந்த இனிஷியல் எனர்ஜியோட இந்த செய்மதிக்கு ஒரு கேபிட்டல் ஈன்னு சொன்ன ஒரு சக்தியை நான் கொடுத்தால் அந்த செய்மதி இந்த பி என்ற பாயிண்ட்டுக்கு வந்து இந்த ஒழுக்கில் இணையணும். அப்படி என்றா நான் கேட்குறேன், இந்த பி என்ற இடத்துல இந்த செய்மதியில் காணப்படக்கூடிய மொத்த சக்தின்னு சொல்கிறது என்னது? ஆரம்பத்தில் அந்த மொத்த சக்தின்னு சொல்கிறது உங்களுக்கு தெரியும், கண்டோம். மொத்த பொறிமுறை சக்தி -g கேபிட்டல் எம் சிம்பிள் எம் ஓவர் 2r. அப்போ நான் என்ன சொல்ல வாரேன், இந்த ஏ என்ற பாயிண்டில் இந்த செய்மதி அந்த திணிவுக்கு ஆரம்பத்தில் இந்த ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி காணப்பட்டுச்சு. ஸோ அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி, அந்த அழுத்த சக்திக்கு மேலதிகமாக நான் ஒரு கேபிட்டல் இ என்று சொல்லி ஒரு சக்தியை கொடுத்தால் இந்த செய்மதி பி என்ற இடத்துக்கு வந்து இந்த ஒழுக்கில் இணைந்து கொள்ளும். ஆகவே சிம்பிளாக பொறிமுறை சக்தி காப்புத்தம் யூஸ் பண்ணால் ஏ பீட்க்கு நீங்கள் பொறிமுறை சக்தி காப்பு தத்துவத்தை யூஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் என்ன வரும்? அந்த ஏழு ஆரம்பத்தில் காணப்பட்ட சக்தி சாதாரண ஒரு அழுத்த சக்தி -g கேபிட்டல் எம் சிம்பிள் எம் ஓவர் ஆர். அதோடு சேர்த்து நீங்கள் கேபிட்டல் இ என்ன சொன்ன சக்தி ஒன்று வழங்கினால் அந்த செய்மதி ஒழுக்கில் போகுது. ஒழுக்கில் மொத்த பொறிமுறை சக்தின்னு சொல்கிறது 2r, சிம்பிள் ஆர். அப்படி தானே? சிம்பிள் ஆர். ஸோ இந்த அடிப்படையில் உங்களுக்கு கேபிட்டல் இ வரும் -g கேபிட்டல் எம் சிம்பிள் எம் ஓவர் 2r ப்ளஸ் g கேபிட்டல் எம் சிம்பிள் எம் ஓவர் ஆர்ன்னு சொல்லி இந்த கோவை உங்களுக்கு வரும். இந்த கோவை வரும். அதே நேரம் இது முதலாவது கேஸ். இது கேஸ் 1. கேஸ் 2 என்னண்டா, கேஸ் 2 என்னன்னு சொன்னால் இப்படி. அதாவது இதாங்கட பூமி. சரி, இதாங்கட பூமி. இப்போ ஒரு செய்மதி ஒன்று ஒரு ஒழுக்கில் வளம் வந்து கொண்டிருக்குது. சரி, ஒரு செய்மதி ஒன்று ஒரு ஒழுக்கில் வளம் வந்து கொண்டிருக்குது. நான் சொல்கிறேன், அந்த செய்மதி இந்த ஒழுக்கில் ஒரு விவேகத்தில் வளம் வந்து கொண்டிருக்குது. நாங்கள் சொல்கிறோம் இந்த இடத்துல பூமியோட ஆரை கேபிட்டல் ஆர், இந்த முதலாவது ஒழுக்கிட ஆரை சிம்பிள் R1, இந்த ரெண்டாவது ஒழுக்கிட ஆரை சிம்பிள் R2. நான் என்ன சொல்கிறேன்டா, இந்த ஒழுக்கிட இந்த ஒழுக்கு நான் ஒரு ஏண்டு வச்சுறேன், இந்த ஒழுக்கு நான் ஒரு பீண்டு வச்சுறேன். நான் என்ன சொல்கிறேன்டா, இந்த சிம்பிள் எம் திணிவுள்ள செய்மதியை இந்த ஏ என்ற ஒழுக்கிலிருந்து பி என்ற ஒழுக்கில் கொண்டு வந்து அந்த ஒழுக்கில் இணைய வைக்கணும். அந்த வசனம் முக்கியம். ஒழுக்கில் இணைய வைக்குதுன்னு சொன்ன என்னது? அந்த ஒழுக்கில் இவர் வந்து வளம் வர வைக்கும். ஸோ இந்த செய்மதிக்கு நான் ஒரு இ என்ற சக்தியை கொடுத்தா அந்த செய்மதி இந்த ஒழுக்கில் வந்து இணைஞ்சால் அந்த ஒழுக்கு ஒரு வேகம் காணப்படும். ஸோ அந்த டைமில் இந்த சிம்பிள் எம்னு சொன்ன இந்த செய்மதிக்கு கேபிட்டல் ஏன்னு சொன்ன அந்த இடத்துல வழங்க வேண்டிய இந்த இ என்ற சக்திக்கான ஒரு கோவை ஒன்று கேட்குறார்.
ஸோ உங்களுக்கு தெரியும் அந்த இ என்ற சக்தியை கொடுக்கறதுக்கு முன்பு அந்த இனிஷியல் எனர்ஜி, அந்த இ என்ற சக்தியை கொடுக்கறதுக்கு முன்பு அந்த சிம்பிளம் திணிவுள்ள அந்த செய்மதிக்கு இருக்கக்கூடிய சக்தின்னு சொல்கிறது இந்த ஏ என்ற பாயிண்டில் அவருக்கு ஒரு அழுத்த சக்திக்கும் அதே மாதிரி ஒரு இயக்க சக்திக்கும். அதுதான் அந்த இடத்துல இந்த ஏ என்ற ஒழுக்கில் மொத்த பொறிமுறை சக்தி. அது உங்களுக்கு தெரியும். நாங்கள் நிறுவி எடுத்தோம் மைனஸ் ஜி கேபிட்டல் எம் சிம்பிள் எம் ஓவர் 2R1 என்ற R1 தானே. சரி, இப்போ நான் என்ன செய்கிறேன், அவருக்கு ஒரு கேபிட்டல் இ என்று சொல்லி சக்தி என்ன கொடுக்குறேன். ஆகவே உங்களுக்கு என்ன தெரியும், ஏ என்ற பாயிண்ட்டுக்கு பொறிமுறை சக்தி காப்பு தத்துவத்தை யூஸ் பண்ணால் உங்களுக்கு தெரியும் இனிஷியலாக இந்த சக்தின்னு சொல்கிறது மைனஸ் ஜி கேபிட்டல் எம் சிம்பிள் எம் ஓவர் 2R1. அவருக்கு நான் ஒரு கேபிட்டல் இ என்ற சக்தியை கொடுக்குறேன். இது வழங்கிய சக்தி, நாங்கள் சாதாரண ராக்கெட் ஒன்றுக்கு வழங்குற சக்தி மாதிரி. இந்த பி என்ற பாயிண்டில் காணப்படக்கூடிய மொத்த பொறிமுறை சக்தின்னு சொல்கிறது மைனஸ் ஜி கேபிட்டல் எம் சிம்பிள் எம் ஓவர் 2R2. ஸோ இவர் இங்கே இங்கே வந்தால் உங்களுக்கு ஈயை கண்டுபிடிக்கலாம். ஆவே இ என்ன வரும், ஆவே கேபிட்டல் இன்னு சொல்கிறது இவர் இங்கே வந்தால் ஜி கேபிட்டல் எம் சிம்பிள் எம் ஓவர் 2R1 மைனஸ் ஜி கேபிட்டல் எம் சிம்பிள் எம் ஓவர் 2R2. இதுதான் அந்த செய்மதிக்கு வழங்க வேண்டிய சக்தி. இது கேஸ் 2 விஷயம். ஸோ இந்த கேள்வி கேட்குறாரு கேஸ் 2 விஷயம். பாஸ்ட் பேப்பரில் எஸ்ஐக்குரிய கேள்விகள் வந்திக்குது, பொதுவாக வந்து கேஸ் 1 கேஸுக்கு வந்திக்குது. கேஸ் 2 வந்து பொதுவாக வந்தது இல்லை. ஸோ வரலாம். ஸோ எம்சிக்கும் ஒரு பிரதானமான ஐடியா. ஸோ அந்த அடிப்படையில் இந்த கேள்வி என்ன சொல்கிறாருண்டா, RRஐயுடைய அந்த செய்மதியை 2RRஐக்கு கொண்டு போகிறதுக்கு நான் வழங்க வேண்டிய சக்தி இ சக்தி வழங்கணும். அதே மாதிரி என்ன சொல்கிறாங்க இவங்க, 2RRஐயுடைய ஒழுக்கிலிருந்து 3R கொண்டு போகல. அப்போ நாங்கள் 2Rலிருந்து 3Rக்கு கொண்டு போகல வழங்க வேண்டிய சக்தி நான் சொல்கிறேன் ஒரு நோட்டுன்னு சொல்லி அது நோட்டை காணும். ஸோ என்ன செய்யலாம் இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் வழங்க வேண்டிய சக்தின்னு சொல்கிறது, அதாவது வழங்க வேண்டிய சக்தின்னு சொல்கிறது, அதாவது இது என்ன, இது இவர்லேருந்து இவரை கழிக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் முதலாவது சந்தர்ப்பத்தில் ஜி கேபிட்டல் எம் சிம்பிள் எம் ஓவர் ஆர் மைனஸ் ஜி கேபிட்டல் எம் சிம்பிள் எம் ஓவர் 2R. அப்படி தானே இந்த இடத்துல 2R1 தானே, 2R1 இங்கே இப்படி வரும். 2 தர முதலாவது ஒழுக்கீடு ஆரை ஆர், இந்த இடத்துல 2 தர ரெண்டாவது ஒழுக்கீடு ஆரை 2R. அப்படி தானே. ஸோ அந்த அடிப்படையில் இவர் நீங்கள் சுருக்கி எடுத்தால் என்ன வரும், வரும் ஃபோமஸ் இங்கே 4ன்னு சொன்னால் 2 உண்டு. ஜி கேபிட்டல் எம் சிம்பிள் எம் ஓவர் 4R வரும். அதே மாதிரி இ நோட்டுன்னு சொல்கிறது ஜி கேபிட்டல் எம் சிம்பிள் எம் ஓவர் 2 தர 2R மைனஸ் ஜி கேபிட்டல் எம் சிம்பிள் எம் 2 தர 3R. ஸோ ஃபோமஸின்னு சொல்கிற இந்த இடத்துல 12 எடுக்கலாம். ஸோ 3லிருந்து 2 கழித்து உண்டு. இப்போ ஜி கேபிட்டல் எம் சிம்பிள் எம் 12R. பார்த்தோன்னே விளங்குது உங்களுக்கு, இந்த சக்தியை விட இந்த சக்தி ரெண்டாவது சக்தி 3 மடங்கு சின்னது. ஆகவே இ நோட்டுன்னு சொல்கிறது E/3. ஸோ E/3 என்று சொன்னேன் உங்களுக்கு 3வது ஆன்சருக்கு போகலாம்.